ஒரு சுலபமான ஒரு மருந்து ஒன்று சொல்றேன். ஆனா அதை கொஞ்சம் நாள்பட பயன்படுத்த வேண்டியிருக்கும். என்னன்னா, சேப்பங்கிழங்கு எடுத்து அதை அவித்து நன்றாக வேக வைத்து தோலை உரித்து விட்டு அதை வெயிலை உலர்த்தி முடமுட என்று வற்றல் போல உலர்த்தி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரிசி திப்பிலியை நன்றாக சுத்தம் செய்து அரைத்து சன்னமான பவுடராக, அதை சொல்ல போனா இன்னும் துணியிலே கூட சலித்து வஸ்திரகாயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எலுமிச்சம்பழ சாறு, 3 பொருள் தான். கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறை ஒரு கல்லில் எடுத்து கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறை விட்டுட்டு அது மேல கொஞ்சம் அரிசி திப்பிலி, ஒரு அரை தேக்கரண்டி 1/4 தேக்கரண்டி அளவுக்கு அரிசி திப்பிலினுடைய இந்த சூரணத்தை போட்டு அல்ல வஸ்திரகாயத்தை போட்டு அதன் மேலே நாம காய் வைத்து வைத்திருக்கிற பாருங்க சேப்பங்கிழங்கு, இந்த சேப்பங்கிழங்கை போட்டு அப்படியே தேய்த்தால் அந்த அரிசி திப்பிலியும் எலுமிச்சம்பழம் சாரும் சேப்பங்கிழங்கும் சேர்ந்து ஒரு விழுது போல சந்தன குழம்பு போல வரும். அந்த சந்தன குழம்பு போல வருகிற விழுதை எடுத்து இந்த கன்னத்தில் இருக்கிற கரும்புல கண்ணிலே படாமல், ஏன்னா அரிசி திப்பிலி காரத்தன்மையுடைய, கண்ணில் பட்டா எரியும், கண்ணிலே படாமல் இப்படி இதை தடவி உலர வைப்பது. மங்குக்கும் அதே மாதிரி அதை தடவி உலர வைப்பது. கரும்படல் நெற்றில இருக்கிறது தடவி உலர வைப்பது. இதை கொஞ்சம் தேய்த்து விட்டு காயட்டும் என்று உலர வைத்துக் கொண்டு காலையில் வெந்நீரில் நம்முடைய தங்கம் சோப் போட்டு கழுவி கொண்டு வந்தால்